பிரியமானவர்களே, வான மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தின் பாதையில போய் கொண்டு இருக்கலாம். போராட்டம் உண்டு, போராட்டம் இல்லாம கிடையாது. கண்டிப்பா ஒரு போராட்டம், பிரச்சனை ஏதாவது வரதான் செய்யும். ஆனா கர்த்தர் அதுல நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? முதலாவதாக கர்த்தர் நமக்கு எழுந்தருளும் பொழுது ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எழுந்தருளும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் எழும்புகிறார்? என் மகனை, என் மகளை நான் ரட்சிக்கட்டும் என்று சொல்லி நம்மை ரட்சிக்கிறாராம். பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்காக ஒரு யுத்தம் பண்ணும் பொழுது எல்லாம் வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளுடைய கிரியைகள் அது முடக்கப்பட போகிறது, அது கட்டப்பட போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் தருவார். ஹல்லேலூயா.